கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதித்து என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் குமாரத்தியே இந்த படிகளை பயன்படுத்து என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எந்த படி என்று நீங்கள் யோசிப்பீர்கள்? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற சகோதரிகள், வெளியில் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற சகோதரிகள், வீட்டை குடும்பத்தை நடத்துகிற சகோதரிகள், ஊழியத்தை செய்கிற சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு லெக்கையுடைய குமாரத்தியாக, பெண்ணாக நீங்கள் இன்றைக்கு காணப்பட வேண்டும். குமாரத்தியே அபிஷேகத்தண்டை நெருங்கி வந்து இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன் மூலம் நீ ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள 4 காரியங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். முதல் படி அவள் கேள்விப்பட்டாள், 2வது படி அவள் விசுவாசித்தாள், 3வது படி அவள் அதை கூறினாள், 4வது படி அவள் அதை செய்து முடித்தாள். எனக்கு அருமையானவர்களே, லெக்கையுடைய ஒரு குமாரத்தி நேர்த்தியான விஷயங்களை அவள் கேட்க தேவனுடைய வசனத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறவளாய் காணப்படுவாள். அதிகமாக நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அதிகமாக விசுவாசிப்பீர்கள். நீங்கள் அதிகமாக விசுவாசிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்கள் அதிகமாக உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பீர்கள். இதுதான் லெக்கையுடைய பெண்ணே. ஒரு காரியத்தை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து என்று சொன்னால், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தால், அவருடைய வார்த்தையின் விசுவாசித்தாய் என்றால், நிச்சயமாக நீ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை இருதயத்தின் நிறைவினால் வாயில் பேச வேண்டும். நீ வாயில் அறிக்கையிட்டு அந்த வார்த்தையை கூறும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நன்மைகளை காண்பாய். நீ அடைய வேண்டிய லெக்கில் கர்த்தருடைய வார்த்தை உன்னை கொண்டு போய்விடும். எனக்கு அருமையானவர்களே, அவள் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த தகப்பனாக அவள் நினைத்தாள். ஒரு சொந்த தகப்பனை தான் எந்த ஒரு குமாரத்தையும் பெண்ணும் ஓடிப்போய் என்ன செய்வாங்க? எத்தனை வயதானால் தன் தகப்பனை என்ன செய்வாங்க? கட்டி பிடித்துக் கொள்வாங்க, முத்தமிடுவார்கள். மற்ற பக்கத்து வீட்டு பெண் அப்படி செய்ய முடியாது. எனக்கு அருமை, அப்படிப்பட்ட ஒரு உரிமையோடு இந்த பெருமாடுலிஸ்தரின் இயேசு கிறிஸ்துவை தன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டபடினால் அவளுக்குள்ள விசுவாசம் வளர்ந்தது. அவள் அப்படி விசுவாசித்தபடினால் தான் சென்று தன் தகப்பனை கட்டி அணைத்து பிடித்துக் கொண்டாள். பாருங்களே, தொடுதல் என்று சொல்லுகிறது கட்டி அணைத்து பிடிக்கிறது. அவள் தொட்ட மாத்திர தன் தகப்பனிடத்தில் எல்லா வல்லமையும் அபிஷேகமும் அவளுக்குள் பாய்ந்து வந்தது. அவள் சொன்னாள் இங்கே இல்லையா, இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களாக தொட்டா சொஸ்தமான்னு சொல்லி, இன்னைக்கு நீங்களும் விசுவாசித்து அறிக்கையிட்டு வார்த்தைகளை சொல்லுவீர்கள் என்றால் அவருடைய வல்லமை நிறைந்த அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கடந்து வந்து உங்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்தும். செல்லுகிற இடங்களை ஞானமாய் உங்களை வழிநடத்துவார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஞானமாய் வழியில் நடப்பதற்கு அவள் விசுவாசத்தினால் வார்த்தையை அறிக்கட்டால் அவருடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவள் ஜெயம் எடுத்தாள். இன்றைக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், இல்லை வெவுளியம் செய்கிற சகோதரிகள், தாய்மார்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த 4 படிகள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக இன்றைக்கே காரியத்தை ஜெயமாடிப்பீர்கள். நிமிஷ நேரத்தில் தெய்வ வல்லமை உங்களுக்கு கடந்து வந்து அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறித்து அபிஷேகம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும். பயத்தை இயேசு நீக்கி போடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வல்லமையாய் வந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். எனக்கு அருமையான குமாரத்தியே, இந்த 4 படிகளையும் பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒரு வாழ்க்கை செய்வார். நீங்களும் சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.